தேர்ஸ்டே எடுத்த ஒரு சின்ன மினி விலாக். ஜயான் வந்து பேக்கிங் யூனிட்டுக்கு வந்துட்டான். பேக்கிங் யூனிட்டுக்கு வந்தாலே அட்டகாசம் பண்ணுவான். அதுவும் அவன் ஃபாக்ஸ் பால்ஸை தான் எடுப்பான். ஏன்னா அவனுக்கு அது பால் மாதிரியே இருக்குன்றனால. அதனால் இங்கே உட்கார வச்சுட்டேன். என்னென்னா மிஷின் ஓடிட்டுருக்கு, அதுக்குள்ளே இந்த பாலை போடுவேன்னு நிற்கிறான். எனக்கு ஒரே பயம். அவனை போய் விட்டுட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வடை ப்ரிப்பேர் பண்ணுறேன். வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் அவ்வளோ வடை பலகாரங்கள்லாம் வரும். சாப்பிடவே முடியாது. எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு அவங்க பசங்களுக்கெலாம் கொடுத்து விட்டுருவேன். அந்த அளவுக்கு இந்த தாட்டி வடையே யாருமே கொடுக்கல. மத்தியானத்துக்கு மேலே ஒருத்தவங்க மட்டும் கொடுத்தாங்க. அதுவும் உளுந்த வடை தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலைனாலும் உள்ளுக்குள்ளே ஐயோ யாருமே வடை சுடலையா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. சரி நம்மளே சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆமை வடை, பருப்பு வடை, கடல வடைன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்காய் சட்னி இல்லை, அதனால எங்கள் வீட்டில் வச்ச இன்றைக்கி புளி சால்னாவோட நான் வச்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வடையை கொஞ்சம் எங்கள் மாமனாருக்கும் எங்கள் ஹஸ்பண்ட்க்கும் கடையில் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மந்தோட ப்ரௌனி ஆஃபர் போயிட்டுருக்கு, வேணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள்.